சலங்கை ஒளி சீரியல் நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாமாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பூமி கிருஷ்ணா கிட்ட ககன் அவங்கள பார்க்க வந்த விஷயத்த சொல்றாங்க. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு என்ன கோவிலுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே கிருஷ்ணா கண்டிப்பா ககன் உன்கிட்ட அவனோட காதலை சொல்றதுக்காக தான் வந்திருப்பான், ஐ லவ் யூ சொல்றதுக்காக தான் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நீ உடனே போய் ககனை பாரு, கண்டிப்பா ககன் உன்னை லவ் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கிருஷ்ணா இந்த விஷயத்த சாரதாக்கு கால் பண்ணி சொல்றாங்க. ககன் வந்துட்டு போனதெல்லாம் சொன்னதுமே சாரதா அதை கேட்டு, நான் ஏற்கனவே ககன் கிட்ட நான் இதெல்லாம் பத்தி கேட்டிருக்கேன், ஆனா ககன் வந்துட்டு என் மனசுல அப்படி எந்த ஒரு எண்ணமும் கிடையாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்ல, இல்ல கண்டிப்பா ககன் பூமியை லவ் பண்றான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா சாரதா நேரா போயிட்டு ககன் கிட்ட வந்து கேட்குறாங்க, நீ பூமியை பார்க்கறதுக்காக அந்த வீட்டுக்கு போனியா அப்படின்னு கேட்க, அப்போ ககன் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல அவளோட ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டா, அதை என்கிட்ட கொடுத்தாங்க, அதை கொடுக்கறதுக்காக தான் நான் போனேன் அப்படின்னு சொல்ல, அந்த சின்ன பொருளை கொடுக்கறதுக்காக நீ அந்த நைட்டில் நீ பூமியை பார்க்கறதுக்காக போனியா அப்படின்னு துருவி துருவி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறமா சாரதா ககன் கிட்ட வந்து ஒரு விஷயத்த கேட்குறாங்க. அந்த சந்திரா பூமியை தன்னோட மகன்னு சொல்லிட்டு இருக்காரு, அதே மாதிரி பூமியும் அவரை அப்பாவா தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்படி இருக்கும்போது நீ எப்படி பூமி கிட்ட போய் பேச முடியும் அப்படின்னு கேட்க, அப்போ ககன் வந்துட்டு கண்டிப்பா பூமி அந்த சந்திராவை அப்பாவா ஏத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ககனுக்கு பூமியோட ஞாபகம் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது பூமியோட ட்ரெஸ் எல்லாம் வந்து பீரோவில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அங்கே ஒரு 3 ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இருக்கும். அதை பார்த்ததுமே பூமியை நினச்சிக்கிட்டு அந்த ஃபோட்டோஸை எடுத்து பார்க்குறாங்க. ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது கடைசியில் தான் சந்திராவும் சோபாவும் இருக்கிற அந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். அதை எடுத்து பார்க்கலான்னு வரும்போது கரெக்டாக பூமியோட ட்ரெஸ் ஒன்று வந்து கீழே விழுந்துடும். அதை பார்த்ததுமே அப்படியே பூமியே அவரோட கண் முன்னாடி வந்த மாதிரி ககனுக்கு அப்படியே இமேஜின் பண்ணுறாரு. அப்படியே பூமி கிட்ட ஐ லவ் யூ வந்து சொல்கிறாரு. நீயும் என்னை லவ் பண்ணுறியா சொல்லு அப்படின்னு கேட்கும்போது பூமியும் தலையசைக்கிற மாதிரி உடனே ககன் வந்துட்டு பூமியை ஹக் பண்ணுற மாதிரிலாம் வந்து அவர் இமேஜின் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, பூமி வந்துட்டு நேராக சந்திரா கிட்ட பேசணும்னு போகிறாங்க. அப்போ அபூர்வா கிட்ட பேச வேண்டியது வருது. அவங்களுக்குள்ள ஒரு சில ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் வருது. நீ வந்து இந்த சந்திராவோட பொண்ணுன்னு நிரூபிக்கலாமே, உனக்கு எவ்வளோ வழி இருக்கே அப்படின்னு சொல்ல, டிஎன்ஏ டெஸ்ட் கூட எடுக்கலாம் அப்படின்னு அபூர்வா சொல்லும்போது, அதுக்கு பூமி வந்துட்டு ஏன் டிஎன்ஏ டெஸ்ட் அப்படி நான் எடுத்தாலும் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை மாற்றி சொத்துக்காக தான் நான் இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கேன் அப்படின்னு என் மேலே பழிய போட்டு இந்த வீட்டிலேருந்து என்னை துரத்தலான்னு நீ பார்க்குறேன், கண்டிப்பாக உண்மையை நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்துவேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபூர்வா வந்துட்டு எப்படி தெரியப்படுத்துவேன் அப்படின்னு கேட்கும்போது பூமி அபூர்வா கிட்ட சவால் விடுறாங்க. உன் வாயாலே அதெல்லாம் நான் சொல்ல வைப்பேன், உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்த வைப்பேன் அப்படின்னு அபூர்வா கிட்ட வந்து பூமி சவால் விட்டுட்டு போகிறாங்க. சந்திரா அங்கே வராங்க. நேராக பூமி சந்திரா கிட்ட போய் வந்து கேட்குறாங்க, நான் வந்து சாரதாம்மா வீட்டுக்கு போகணும், அவங்க வீட்டுக்கு போய் அவங்கள பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுமே சந்திராவுக்கு பயங்கர கோவம் வருது. அப்போது சந்திரா வந்து ரொம்ப கோவமாக, சரி நீ போகிறதுனா போகலாம் அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அப்படியே ரொம்ப வேகமாக நடந்து போயிட்டுருக்க. அப்போது சந்திரா பூமியை கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இரு, அப்படி நீ அந்த வீட்டுக்கு போகிறதா இருந்தால் நீ அந்த வீட்டிலே இருந்துடணும், திரும்ப இந்த வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததுமே அபூர்வாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. பூமி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இங்கே பாரு, நீயே முடிவு பண்ணிக்கோ, உனக்கு அடைக்கலம் கொடுத்த அந்த குடும்பம் அந்த இடம் வேணுமா, இல்லை உன் மேலே அன்பு காட்டுற இந்த குடும்பம் இந்த இடம் வேணுமான்னு நீயே முடிவு பண்ணிக்கோ. நீ அங்கே போனால் இங்கே திரும்ப வரக்கூடாது, நீ அங்கே தான் இருக்கணும், இல்லைனா நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொன்னதுமே பூமிக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. நேராக ரூமுக்கு போய் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. நக்ஷத்ராக்கு பர்த்டே வருது. அந்த பர்த்டேவை ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு அபூர்வா யோசிச்சு வச்சுருப்பாங்க. நக்ஷத்ரா வந்ததுமே ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உனக்கு நிறைய கிஃப்ட் வந்து சர்ப்ரைஸாக இருக்குது அப்படின்னு அபூர்வா சொல்ல, நக்ஷத்ரா அது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி நக்ஷத்ராவோட பர்த்டே வந்து ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்க, வம்சியும் இந்துவையும் வந்து அந்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா
கிருஷ்ணா அவங்களோட ஒய்ஃப் கிட்ட போய் ஒரு செயினை வந்து கேட்குறாங்க. அந்த செயின் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது தான் பூமிக்காக ஒரு செயின் வேணும், இந்த பர்த்டே பார்ட்டியில் போட்டுக்கிறதுக்காக வேணும் அப்படின்னு சொன்னதுமே அவங்க போயிட்டு ஒரு நல்ல செயினை பார்த்து எடுத்துகிட்டு வந்து கிருஷ்ணா கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அந்த செயின் வந்து கண்டிப்பாக பூமிக்கு நல்லா இருக்கும், அதே மாதிரி இந்த செயினை நீ எனக்கு கொடுத்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்துக்கிட்டு நேராக பூமி கிட்ட போகிறாங்க. ஆனால் பூமி சந்திரா அந்த மாதிரி சொன்னதுனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாங்க. நீ வந்து ககனை பார்க்கறதுக்காக கோவிலுக்கு போலியா அப்படின்னு கேட்க அப்போ சந்திரா சொன்ன விஷயத்தெல்லாம் வந்து கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நீ அழாதம்மா, கண்டிப்பாக நீ போய் ககனை போய் பார்க்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்படி அந்த வீட்டுக்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறவர் எப்படி என்னை வந்து ஏற்றுப்பாரு, ஒன்று இந்த வீட்டில் இருக்கணும் இல்லைன்னா அந்த வீட்டில் இருக்கணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல அதுக்கு கிருஷ்ணா அவர் கரெக்டாக தான் சொல்கிறாரு, நீ கல்யாணம் ஆகிட்டா அந்த வீட்டில் தானே இருந்தாகணும் அப்படின்னு சொல்ல என்னை அந்த வீட்டுக்கே போக விட மாட்டுறாரு, அப்புறம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் அவருக்கு சொல்கிற விதத்தில் சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாரு, உனக்கும் ககனுக்கும் கண்டிப்பாக சீக்கிரமே கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி அந்த செயினை கொடுத்து பூமியோட கழுத்தில் போட்டுக்க சொல்லி சொல்கிறாங்க. நீ போயிட்டு ககனை பார்க்கறதுக்காக கிளம்பு அப்படின்னும் ரொம்ப நம்பிக்கையாக வந்து பூமி கிட்ட வந்து கிருஷ்ணா வந்து பேசுகிறாங்க. இதனால உடனே பூமி ககனை பார்க்கறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் செர்ரி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக வந்து பூமியும் நம்மளை லவ் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. அங்கேருந்து வெளியில் வந்து பூமி கிளம்பி போகிறாங்க. அப்போ பூமி வந்து ககனை நினச்சி பேசுகிற எல்லா விஷயத்தையுமே ஜெரி வந்து தப்பாக புரிஞ்சுப்பாங்க. நம்மளை தான் இவ லவ் பண்ணுறா, நம்மளை நினச்சி தான் இதெல்லாம் பேசுகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் ஒரு பக்கம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. இன்னொரு பக்கம் ககன் பூமி கிட்ட தன்னோட லவ் சொல்கிறதுக்காக ரொம்ப பரபரப்பாக ரெடியாகி நேராக போயிட்டு சாமி ரூமில் போயிட்டு சாமி கும்பிடுறாங்க. முட்டி போட்டு கடவுளே, நான் வந்து பூமி கிட்ட என்னோட காதலை சொல்ல போகிறேன், நீ தான் எனக்கு கூட இருக்கணும், நானும் பூமியும் சேர்ந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்க. இதை சாரதாவும் ககனோட அம்மாவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கச்சியும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன இது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, அண்ணா இப்படி சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு, ரொம்ப அதிசயமாக இருக்கே, என்ன விஷயம் அப்படின்லாம் வந்து இவங்க ரொம்ப குழம்பி போய் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ககன் சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து போக இது எல்லாத்துக்குமே காரணம் பூமி தான், எல்லாத்துக்குமே வந்து அவளுக்கு தான் நம்ம தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.